அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பகுதியில் 8th ஸ்டாண்டர்ட் சம் லாப சதவீத கணக்கு பார்க்க போகிறோம். ஒரு எல்இடி தொலைக்காட்சியின் விற்பனை விலையானது அதன் அடக்க விலையைப் போல 5/4 மடங்கு எனில் லாப சதவீதம் என்ன? அதாவது விற்பனை விலை அடக்க விலையை போல் 5/4 மடங்கு அதிகம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே அடக்க விலை தெரியாது, அதனால் எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். விற்பனை விலை என்ன 5/4 மடங்கு அதிகம், எதை விட? அடக்க விலையை விட 5/4 மடங்கு அதிகம். அதனால் அதை 5x/4ன்னு வச்சுக்குவோம். சரி, லாபம் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? லாபம் கண்டுபிடிக்கணும். லாபம் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? விற்பனை விலையிலிருந்து அடக்க விலையை நாம் மைனஸ் பண்ணணும். இங்கே விற்பனை விலை என்ன? 5x/4. புரியுதுங்களா? லாபம் கண்டுபிடிக்க விற்பனை விலையிலிருந்து அடக்க விலையை கழிக்கணும். ஃபஸ்ட்டு விற்பனை விலை என்ன? 5x/4 மைனஸ் அடக்க விலை x/1. இங்கே ஏன் எக்ஸ்ன்னு போடல, ஏன் x/1ன்னு போடுறோம் அப்படின்னா, இங்கே கீழே பகுதிகள் வித்தியாசமாக இருக்குது, 4 1 இருக்குது. அதனால் அது என்ன பண்ணணும்? குறுக்கு பெருக்கல் எல்சிஎம் எடுக்கணும். 5x 1ஆலையும் எக்ஸை 4ஆலையும் பெருக்கிட்டு 4ஐயும் 1ஐயும் பெருக்கிக்கணும். அப்போ என்ன கிடைக்கும்? 5x - 4x/4. அப்போ என்ன? 5xலேருந்து 4xை கழிச்சா வெறும் எக்ஸ் மட்டும் கிடைக்கும், x/4. அப்போ லாபம் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம்? x/4 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். இந்த எல்சிஎம் எடுக்கிறது புரியுதுங்களா? 5x/4 - x/1 குறுக்கு பெருக்கல் பண்ணணும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ லாப சதவீதம் கண்டுபிடிக்க போகிறோம். லாபம் கண்டுபிடிச்சதுனால லாப சதவீதம் கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா லாப சதவீதம் கண்டுபிடிக்க லாபம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். லாப சதவீத ஃபார்முலா என்ன? லாபம் பை அடக்க விலை இன்ட்டு 100/100. சரிங்களா? அது பர்சன்டேஜ். லாபத்தையும் அடக்க விலையும் வகுத்து 100ஆல் பெருக்கணும். சரி, இங்கே நம்ம லாபம் கண்டுபிடிச்சிட்டோம். என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம்? லாபம் x/4 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடக்க விலை என்ன? நம்ம என்னென்னு வச்சுருக்கிறோம்? எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். அதனால் எக்ஸ்னே போட்டுக்கிறோம். இன்ட்டு 100 இன்ட்டு பர்சன்டேஜ். சரிங்களா? இன்ட்டு 100. சரி, ஓகே. இங்கே பாருங்கள், மேலே x/4 இருக்குது, கீழே எக்ஸ்ன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? அந்த கீழே மேலே கீழே இருக்கிற 4 கீழே வந்துடும். அப்போ x/4xன்னு வந்துடும். புரியுதுங்களா? மேலே ஒரு பின்னம் இருந்தால் அது பகுதி என்ன? அது கீழே பகுதிக்கு வந்துடும். அப்போ x/4x இன்ட்டு 100 பர்சன்டேஜ். சரி, இங்கே பாருங்கள், எக்ஸுக்கு மேலே எக்ஸ் இருக்குது, கீழே 4x இருக்குது. அந்த எக்ஸு கேன்சல் பண்ணிவிட்டு என்ன வரும்? எக்ஸுக்கு எக்ஸு கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 1/4 இன்ட்டு 100ன்னு கிடைக்குங்களா? 1/4 இன்ட்டு 100. இந்த 100 4ஆல் அடித்தா எத்தனை தடவை அடிக்கலாம்? 100 4 டிவைட் பண்ணலாங்களா? 4 வாய்ப்பாடால் 1 நாள் 4 ஈர்னாங்க 8 மிச்சம் 2 ஐநாங்க 20. அப்போ 25%. அப்போ லாப சதவீதம் எவ்வளோங்க? 25%. நன்றி. இந்த கணக்கு ஒரு முறைக்கு 2 முறை பாருங்கள், அப்போ தான் புரியும். நன்றி.